வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராஜஸ்தானில் 6 பகுஜன் சமாஜ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இணைந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சபாநாயகர் நாளைக்குள் பதிலளிக்க ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவு. விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிந்து 12 பேர் உயிரிழந்த விவகாரம் எல்ஜி பாலிமர்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி உட்பட 11 பேருக்கு ஜாமீன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டங்களில் மணல் குவாரிகளை தடை செய்ய கோரிய வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பூம்புகார் தொகுதி அதிமுக எம்எல்ஏ பவுன்ராஜ், திருவாடனை எம்எல்ஏ கருணாசுக்கு கொரோனா, மருத்துவமனையில் சிகிச்சை. உதகையில் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு, சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்து 2 பலி. தங்கம் விலை சவரனுக்கு 976 ரூபாய் அதிகரிப்பு, சவரன் 42,592 ரூபாய்க்கு விற்பனை. அயோத்தியில் விமர்சையாக நடைபெற்ற ராமர் கோயில் பூமி பூஜை, வெள்ளியிலான 40 கிலோ செங்கற்களை கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். நமது பாரம்பரியத்தின் அடையாளமாக ராமர் கோயில் திகழும், ராமராஜ்யம்தான் நமது அடையாளம் என பிரதமர் மோடி அயோத்தியில் பேச்சு. பிரபல திரைப்பட பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு கொரோனா, சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் மரண வழக்கை சிபிஐ விசாரிக்கலாம், மத்திய அரசு ஒப்புதல். லெபனான் வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 78ஆக அதிகரிப்பு, 2 வார காலத்திற்கு அவசர நிலை பிரகடனம். இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் இன்று ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்துடன் நடைபெற்ற ராமர் கோயில் பூமி பூஜையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு 40 கிலோ வெள்ளி செங்கலை வைத்து அடிக்கல் நாட்டினார். அயோத்தியில் ராமர் கோயில் பூமி பூஜையில் பங்கேற்க 29 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி அயோத்தி சென்றடைந்த போது அவரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சமூக இடைவெளியுடன் வரவேற்றார். பின்னர் அங்குள்ள அனுமன் கர்கி கோயிலுக்கு சென்ற பிரதமர் தீபாராதனை செய்து வழிபட்டார். பிரதமர் மோடிக்கு வெள்ளி கிரீடம், சால்வை அணிவிக்கப்பட்டது. ராமஜென்ம பூமியில் குழந்தை ராமரை தரையில் விழுந்து வணங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு பாரிஜாத மலர்ச்செடியை நட்டு வைத்தார். பின்னர் பூமி பூஜை நடைபெற்ற இடத்திற்கு பிரதமர் சென்றார். அங்கு வேத மந்திரம் முழங்க அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. 40 கிலோ எடை கொண்ட செங்கற்களை வைத்து ராமர் கோயிலுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். कृपया अपनी कुर्सी मंच की ओर मुंह कर लें। कुर्सी का मुंह 180 डिग्री घुमाकर मंच की ओर कुर्सी का मुंह करके बैठने की कृपा करें। प्रधानमंत्री महोदय 2 मिनट में ही
मंच पर विराजित होंगे। तो वहां से ராமர் கோயில் பூமி பூஜையையொட்டி அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அயோத்தி நகரம் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்படுவது வரலாறு என்றும் இந்த வரலாற்றை உலகமே பார்க்கிறது எனவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நமது பாரம்பரியத்தின் அடையாளமாக ராமர் கோயில் திகழும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டிய பின்னர் உரையாற்றிய பிரதமர் திரு மோடி, ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்ற பலரது கனவு இன்று நிறைவேறியுள்ளதாகவும், ராமர் கோயில் கட்டுவது என்பது நாட்டு மக்களை ஒன்றுபடுத்தும் செயல் என குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் ராமர் பக்தி கீதங்கள் ஒலிக்கின்றன என பெருமிதம் தெரிவித்தார். நமது பாரம்பரியத்தின் அடையாளமாக ராமர் கோயில் திகழும் என்றும், ராமராஜ்யம்தான் நமது அடையாளம் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் மோடி, ஒட்டுமொத்த இந்தியாவை இணைப்பதுதான் ராமர் கோயில் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வரலாறு திரும்புவதாக தெரிவித்த பிரதமர், ராமேஸ்வரத்தில் ராமர் பாலம் எப்படி கட்டப்பட்டதோ அதேபோல் தற்போதைய நிகழ்வு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். உண்மையின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதே ராமரின் ஒட்டுமொத்த வரலாறு என குறிப்பிட்ட பிரதமர், சாமானிய மக்களின் எண்ணத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் ராமராஜ்யம் எனவும் சுட்டிக்காட்டினார். ராமரின் அன்பு எப்போதும் ஏழைகள் மீது இருந்தது. இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையில் ராமர் இருக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்திலும் ராமர் இருக்கிறார் எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பூம்புகார் தொகுதி அதிமுக எம்எல்ஏ திரு பவுன்ராஜ், திருவாடனை எம்எல்ஏ திரு கருணாசுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. பூம்புகார் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை திமுக எம்பி திரு சே ராமலிங்கம், நாகை எம்பி திரு செல்வராஜ் ஆகியோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் திரு பவுன்ராஜுக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. திருவாடனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான திரு கருணாசுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து 42,592 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சென்னையில் கடந்த சில தினங்களாக தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 122 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 5,324 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 976 ரூபாய் அதிகரித்து 42,592 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் 80 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 79 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்து 2 பேர் உயிரிழந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கிராமப்புற சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட சாலைகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. உதகை அரசு மருத்துவமனையின் கொரோனா வார்டு மீது மரம் விழுந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக நோயாளிகள் உயிர் தப்பினர். 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 39 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானி பகுதியில் 30.6 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. உதகையில் சோலூர் அருகே கக்கஞ்சி நகரைச் சேர்ந்த 52 வயதான ரவி என்பவர் மீது மரம் விழுந்ததில் அவர் அதே இடத்தில் உயிரிழந்தார். இதேபோல் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் மரம் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சாதிக் அலி என்பவர் உயிரிழந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனின் சகோதரி மறைவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவனின் சகோதரி திருமதி பானுமதி
உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற வேண்டுவதாகவும், அன்னாரை இழந்து வாடும் சகோதரர் திரு திருமாவளவனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்து திரு பாலகங்காதர் திலக் விடுவிக்கப்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், திருவள்ளூர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப ஆண்கள் பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருக்கும் திரு பி பாலகங்காதர் திலக் என்கிற பொன் பி திலகர் அப்பொறுப்பிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டங்களில் மணல் குவாரியை தடை செய்ய கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சையைச் சேர்ந்த ஜீவகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனுவில், டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சினையாக சட்டத்திற்கு புறம்பாக மணல் திருட்டு மற்றும் அனுமதி பெற்று மணல் அள்ளுவது தொடர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழக அரசு அறிவித்துள்ள பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களில் மணல் குவாரிகள் செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன், ராஜமாணிக்கம் ஆகியோர் வேளாண் மண்டலங்கள் தொடர்பாக விதிகள் உள்ளதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு வேளாண் மண்டலங்கள் தொடர்பாக விதிகள் எதுவும் உருவாக்கப்படவில்லை என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. வேளாண் மண்டலங்களில் எடுக்கப்படும் மணல் அரசு கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது விற்பனை செய்யப்படுகிறதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், விற்பனை செய்யப்படுமாயின் ஒரு யூனிட் மணல் எவ்வளவு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது என வினாவினர். இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு நிவாரணம் வழங்க கோரி சென்னை தாம்பரத்தில் ஒளி அமைப்பாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொது நிகழ்ச்சிகள், கோயில் விழாக்கள் முற்றிலும் தடைப்பட்டுள்ளன. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருவதாக கூறி தமிழ்நாடு ஒளி அமைப்பாளர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தாம்பரம் நீதிமன்றம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தாம்பரம், பல்லாவரம், ஆலந்தூர் பகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி கலந்து கொண்டனர். தாம்பரம், பல்லாவரம், சித்தப்பாக்கம், குரோம்பேட்டை வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஒலி அமைப்பாளர்கள் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த 6 லட்சம் பேரில் ஒரு அமைப்பாளர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, ஒருத்தருமே கோடிக்கணக்கில் முதல் போட்டு, லட்சக்கணக்கில் பொருள் முதல் போட்டு அவங்களால இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே இன்னைக்கு இன்னொருத்தரை நம்பி எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இது எப்போ மாறப்போகுது? இதுக்கு முதல்வர் என்ன எங்களுக்காக வசதி எங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்கப்படுவதை எதிர்த்து மத்திய அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற வலியுறுத்தி சேலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் சென்னை இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இத்திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மத்திய அரசு செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. இத்திட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் மத்திய அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி பகுதியில் விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேல்முறையீடு போனதே தப்புங்கிறான். மேல்முறையீடு போனதை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த அவசர சட்டமே தேவையில்லாத சட்டம். ஆறு குளம், ஏரி குளம் எல்லாமே நாசமாக போச்சுங்க. அதுக்கு அவசர சட்டம் கொண்டாந்து சுத்தமான தண்ணியை மக்கள் குடிக்கணும். பல லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி தண்ணி இல்லாமல் மாசுபட்ட தண்ணியினால் சாகுறாங்க. காற்றுல இன்றைக்கி 34 லட்சம் பேர் இந்தியாவில் மாசில் பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. கொரோனா இன்றைக்கி சின்னதாக இருக்குது, காற்று மாசு பெருசாகி போச்சு. அதனால் இந்த திட்டத்தை கட்டாயம் செயல்படுத்தா இன்னும் பேரழிவு ஆகும்னு சொல்கிறாங்க. உலக பருவநிலை மாற்றம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. எங்கள் பெரியவங்க காலத்திலேருந்து இந்த குருவி கூடு சேர்த்த மாதிரி நாங்கள் சேர்த்து வச்ச பொருள், சேர்த்து வச்ச மண், சேர்த்து வச்ச விவசாயம்
இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இந்த கூட்டை வந்து குரங்கு மலையில் நலைய போகும்போது நான் மலையில் நலையிற நீயா கூட்டிட்டு இருக்குன்னு சொல்லி குரங்கு கூட்டை பிரிக்கிற மாதிரி மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு கமிஷனுக்காக எங்களுடைய 8 வழிச்சாலைன்னு கொண்டாந்து எங்களுடைய கூட்டை பிரிக்க பார்க்குது. எக்காரணத்தை கொண்டு எங்கள் நிலத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ணாலும் எங்களை சவக்கடங்காக பண்ணாலுமே எங்களுடைய கையகளை மண்ணு கூட விட்டு கொடுக்க மாட்டோம். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா நோயாளிகளில் 2 தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 150 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5533ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே நேற்று 7 பேர் உயிரிழந்ததால் கொரோனா பலி எண்ணிக்கை 75ஆக அதிகரித்தது. இந்த நிலையில் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கொரோனா வார்டிலிருந்து பைங்குளம் பகுதியைச் சேர்ந்த 75 வயது மூதாட்டி மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 55 வயது நபர் என 2 பேர் தப்பியோடிவிட்டதால் போலீசார் மற்றும் சுகாதார பணியாளர்கள் அவர்களை தேடி வருகின்றனர். ஒசூர் அருகே கைப்பந்து விளையாட்டில் இளைஞர்கள் இடையே ஏற்பட்ட தகராறில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒசூரை அடுத்த கொடியாளம் கிராமத்தைச் சேர்ந்த சுனில் என்பவருக்கும் கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே கைப்பந்து விளையாட்டின் போது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து ஜனார்தன் என்பவர் சுனிலை கொத்தப்பள்ளி கிராமத்திற்கு இழுத்து சென்று தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த சுனில் மேல் சிகிச்சைக்காக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கொத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஜனார்தன், அனில், நவீன் ஆகிய 3 இளைஞர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தால் கொடியாளம் மற்றும் கொத்தப்பள்ளி கிராமத்தில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் உள்ள 2 சித்த மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெற்று வந்த 3039 கொரோனா நோயாளிகள் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னை மாநகராட்சி சார்பில் சாலிகிராமம் மற்றும் வியாசர்பாடியில் சித்த மருத்துவ சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சாலிகிராமத்தில் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ மையத்தில் இதுவரை 2939 பேர் அனுமதிக்கப்பட்டு அதில் 2474 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பினர். தற்போது 337 ஆண்கள், 128 பெண்கள் உட்பட 465 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் வியாசர்பாடியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் 754 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 565 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். தற்போது 136 ஆண்கள், 51 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 189 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 754 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 565 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 189 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு அனைத்து வகையிலும் சித்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இங்கு மனநல பயிற்சிகள், சித்தர் யோகாசனம், சித்தர் பிராணாயாமம், சித்தர் வர்மம், சித்தர் முத்திரை, சித்தர் மனநல பயிற்சி போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் 3 வேளை மூலிகை சார்ந்த உணவுகள் மற்றும் கபசுர குடிநீர் 4 வேளை கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கே அனைத்துமே சுகாதார முறையிலும் காற்றோட்டமான சூழ்நிலையில் உள்ளது. மக்கள் யாரும் இந்த கொரோனாவை பற்றி அச்சம் கொள்ள வேண்டாம். கொரோனா தொற்று ஏற்பட்ட முதல் 2 நாட்களிலேயே இந்த சிகிச்சை மையத்தை நாடினால் நோய் தொற்றிலிருந்து நீங்கி நீங்கள் விரைவில் குணமடையலாம். இந்த 2 மையங்களிலும் 60 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவால் உலகளவில் 160 கோடி மாணவ மாணவியரின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கொரோனாவும் கல்வியும் என்ற ஆய்வறிக்கையை நேற்று வெளியிட்டார். அதில் கடந்த ஜூலை மத்தியில் கொரோனா பரவலை தடுக்க 160 நாடுகளில் பள்ளிகள் மூடப்பட்டதாகவும் இதனால் 100 கோடிக்கும் அதிகமான மாணவ மாணவியரின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த ஆண்டு 4 கோடிக்கும் அதிகமான குழந்தைகள் மழலை கல்வி கற்கும் வாய்ப்பை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் மழலையர் பள்ளி முதல் ஆரம்ப பள்ளி வரை சுமார் 2.5 கோடி மாணவ மாணவியர் இடையிலேயே பள்ளியில் இருந்து விலகக்கூடும் என கணிக்கப்பட்டு உள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதை தடுக்க துணிச்சலான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் தரமான கல்வி திட்டத்தை வழங்க முயற்சிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கல்வித்துறையில் உலக நாடுகள் பெருமளவு முதலீடு செய்ய வேண்டும் என்றும் பள்ளிகளை திறப்பது, முதலீடுகளில் கல்விக்கு முன் உரிமை அளிப்பது, கல்வி பயில வசதி ஏற்றோருக்கு கல்வி வழங்க நடவடிக்கை எடுப்பது, எதிர்கால கல்வி திட்டங்களை வகுப்பது ஆகிய 4 அம்சங்களை உலக நாடுகள் செயல்படுத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நெல்லை அருகே மலையில் பதுங்கியிருக்கும் கரடிகளுடன் செல்ஃபி எடுக்க ஆபத்தை உணராமல் கையில் செல்போனுடன் இளைஞர்கள் சுற்றித் திரிவதாக கிராம மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நாங்குநேரி சிங்கிக்குளம் கிராமத்தில் உள்ள மலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக 5ற்கும் மேற்பட்ட கரடிகள் பதுங்கியிருந்தன. கடந்த ஏப்ரல் மாதம் விவசாயி ஒருவரை கடித்து குதறிய சம்பவத்திற்கு பின் ஒரே ஒரு கரடியை மட்டும் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்து சென்றனர். மலையடிவாரம் மற்றும் வாய்க்கால்களில் கரடிகள் சுற்றித் திரியும் போது சிலர் அதன் அருகில் நின்றபடி செல்போனில் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் பகிர்வதாக கூறப்படுகிறது. இந்த போக்கு இளைஞர்களிடையே ஒருவித ஆர்வத்தை தூண்டியுள்ளதால் பலர் செல்போனை கையில் வைத்தபடி மலைப்பகுதியை சுற்றி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அசம்பாவிதம் நடப்பதற்கு முன் கரடிகளை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். திருவெற்றியூர் கடலில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடந்ததை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பம் கடற்கரை அருகே கடலில் சடலம் ஒன்று மிதந்து வருவதை கண்ட மீனவர்கள் கரைக்கு இழுத்து வந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் திருப்பதி, சுப்புலட்சுமி மற்றும் திருவெற்றியூர் போலீசார் சடலத்தை ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் நீதிமன்றங்களை திறக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா நிவாரண நிதியாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும், 3 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி பொன்னேரியில் சார்பு நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனி மனித இடைவெளி, முகக்கவசங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நீதிமன்றங்களை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்தனர். ராமநாதபுரத்தில் பணிபுரியும் விவசாயத்துறை அதிகாரி IAS தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். கரூர் மாவட்டம் முன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த அபிநயா என்பவர் பரமக்குடி வேளாண்மை அலுவலகத்தில் வேளாண்மை அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்த நிலையில் நேற்று வெளியான தேர்வு முடிவுகளில் அவர் தேர்ச்சி பெற்றது தெரியவந்தது. இந்தியா அளவில் 559வது நபராக வெற்றி பெற்றுள்ளார். தொடர்ந்து அவருக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 681 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,777 அதிகரித்துள்ளது. இதுவரை 11,402 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 4,118 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட சுகாதாரத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் 286 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,432 அதிகரித்துள்ளது. இதில் 1,721 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் ஒருவரும், இந்திரா காந்தி கோவிட் மருத்துவமனையில் 3 பேரும், ஏனாம் அரசு மருத்துவமனையில் 3 பேர் என மொத்தம் 7 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். மேலும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு இன்று முதல் உணவுக்காக தலா 200 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கரூரில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் 30 போலீசாருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. தற்போது 180 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் விஷவாயு கசிந்து 12 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் எல்ஜி பாலிமர்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி உட்பட 11 பேருக்கு ஜாமீன் வழங்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலை விஷவாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த நிறுவன தலைமை செயல் அதிகாரி, இயக்குநர்கள் உட்பட 12 பேரை கைது செய்தனர். ராஜஸ்தானில் 6 பகுஜன் சமாஜ் எம்எல்ஏக்கள் காங்கிரஸில் இணைந்ததை எதிர்த்து பாஜகவைச் சேர்ந்த மதன் திலகவர் தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் திரு சிபி ஜோஷி நாளைக்குள் பதிலளிக்க ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நாளை காலை 10:30 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணையை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கி மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியிட்டது. மத்திய அரசின் அறிவிப்புக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மறுத்துவிட்ட நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல பின்னணி பாடகர் திரு எஸ்பிபி பாலசுப்ரமணியத்திற்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் தொற்று உறுதியானதைத் தொடர்ந்து அவர் சென்னை சூளைமேடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் கொரோனா தொற்றில் இருந்து மீள வேண்டும் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். Positive of corona. You can stay home and self-quarantine yourself and take these medications. You will be all right. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.